கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கிளைட் டாட்சன். பிறப்பு 29/7/1905, மறைவு 30/9/1982. சொந்த ஊர் அலாபாமா, சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி ரொடீசியா, ஜிம்பாப்வே. டாட்சன் அவர்கள் ஆப்பிரிக்காவில் சேவை செய்வதற்கு முன்பு அலாபாமாவில் டவுன் கிரீக்கில் உள்ள டவுன் கிரீக் பேப்டிஸ்ட் தேவாலயம் மற்றும் கோட்லாண்ட் பேப்டிஸ்ட் தேவாலயத்தின் போதகராக பணியாற்றினார். ருசிது மிஷனில் 1930 முதல் 1950 வரை பணியாற்றினார். 1930ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க மிஷன் வாரியத்தில் பணியாற்றும் மிஷனரிகளுடன் சேர டாட்சன் நியமிக்கப்பட்டார். அவர் வந்த சிறிது நேரத்திலேயே மிஷன் நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் 20 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆனால் 1949இல் மற்ற மிஷனரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் ருஷிட்டு மிஷனை விட்டு வெளியேறி தனது மனைவியுடன் ஒரு சுயாதீன மிஷனரியாக ஆனார். ஒரு சுயாதீன மிஷனரியாக சிறிது காலம் பணியாற்றிய பிறகு டாட்சன் 1950ஆம் ஆண்டில் தெற்கு பேப்டிஸ்ட் மாநாட்டின் SBC வெளிநாட்டு மிஷன் வாரியத்தால் FMB, இப்போது சர்வதேச மிஷன் வாரியத்தால் IMB போன்ற நிறுவனங்களில் நியமிக்கப்பட்டார். FMB ரொடீசியாவில் அதன் முதல் பிரிவு பணியை திட்டமிட்டுக் கொண்டிருந்தது. மேலும் ரொடீசியாவில் FMB-யால் நியமிக்கப்பட்ட முதல் மிஷனரி டாட்சன் ஆவார். 1951 SBC மாநாட்டில் தெற்கு ரொடீசியாவில் உள்ள கருப்பின மக்களை சென்றடைய அதிக மிஷனரிகளையும் வளங்களையும் அனுப்ப டாட்சன் ஊக்குவித்தார். இந்த நேரத்தில் வெள்ளையர்களை மட்டுமே அனுமதிக்கும் 4 பேப்டிஸ்ட் தேவாலயங்கள் மட்டுமே இருந்தன. டாட்சன் சன்னியாதி மிஷனை நிறுவுவதற்கு தலைமை தாங்கினார். சசாமே, சின்யன்யெட்டு, மன்யோனி, சிரேயா மற்றும் சின்யன்யெட்டு ஜிம்பாப்வேவின் பேப்டிஸ்ட் இறையியல் கருத்தரங்கு மற்றும் ஜிம்பாப்வேவின் பேப்டிஸ்ட் மாநாடு உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டது. அவர் தனது உடல்நலம் மோசமடைந்ததால் 1972இல் ஜிம்பாப்வேயை விட்டு வெளியேறி அமெரிக்கா திரும்பினார். அவரது முதல் மனைவி ஹெட்டி திக்பென் மார்ச் 26, 1955 அன்று ஹராரேவில் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தில் இறந்தார். பின்னர் டாட்சன் எப்பி கில்கோவை மணந்தார். அவர் ஜனவரி 1958இல் குழந்தை பிறப்பின் போது இறந்தார். இந்த நேரத்தில் டாட்சன் முத்தாரேயில் வசித்து வந்தார். 1954ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு இரவு இன்றைய ஜிம்பாப்வேவில் கிராமத்தில் ஓய்வெடுக்க இடம் கிடைக்காத ஒரு மிஷனரி தனது தொங்கும் தளர்வு மற்றும் கொசு வலையை ஒரு மொப்பேன் மரத்தின் கீழ் தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார். அவர் சைக்கிளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்ததிலிருந்து அது அவருக்கு ஒரு சோர்வான நாளாக இருந்தது. பின்னர் சில கிராமவாசிகள் ஓடி வந்து யானை தாக்குதலின் ஆபத்து குறித்து அவரை எச்சரித்தனர். யானைகள் விட பெரியவர், அவர் என்னை காப்பவர் என்று கூறினார். ரொடீசியாவின் பழங்குடியினரிடையே கிளைட் டாட்சனின் மிஷனரி பயணத்தின் ஆரம்பம் அதுதான். 1958ஆம் ஆண்டில் அவர் தனது 3வது மனைவி ஆனெலி வால்டோனனை சந்தித்தார். பின்லாந்தைச் சேர்ந்த இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு மிஷனரியாக சேவை செய்ய சென்றிருந்தார். அவர்கள் 1960இல் திருமணம் செய்து கொண்டு ஜிம்பாப்வேவில் பணியாற்ற சென்றார்கள். ஆனெலி ஒரு பதிவு செய்யப்பட்ட செவிலியராகவும் மருத்துவச்சியாகவும் பணிபுரிந்தார். 10 வயதில் மிஷனரி பணிக்கு அழைக்கப்பட்டதாக உணர்ந்த அவர் அக்டோபர் 4, 2021 அன்று இறந்தார். கிளைட் டாட்சன் அலபாமாவில் ஒரு போதகராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஆப்பிரிக்காவில் மிஷனரி பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. 21 வயதில் அவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி சிமானிமணி மாவட்டத்தில் உள்ள ருசிட்டி மிஷனில் பணிபுரிய தென்னாப்பிரிக்க மிஷன் வாரியத்தில் சேர்ந்தார். பழங்குடியினர் சமூகத்தில் இடையில் நிலவும் மூடநம்பிக்கைகளையும் தேவாலயங்களில் இனப்பாகுபாட்டையும் கண்டபோது அவரது இதயம் உடைந்தது. கர்த்தரை தவிர வேறு எந்த ஆதரவும் அவருக்கு இல்லை என்றாலும் ரொடீசியாவின் புறஜாதியினரிடையே ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வர அவர் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார். போர்த்துகீசிய கிழக்கு ஆப்பிரிக்காவின் இப்போதுள்ள மொசம்பிக் தொலைதூர கிராமங்களுக்கு கிளைட் நீண்ட தூரம் நடந்து சென்று மக்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் சிறந்த மருத்துவ சேவையை வழங்கவும் முயன்றார். அவர் இரவில் முகாமிட்டு கிராம மக்களுடன் உணவுக்காக பண்டமாற்றம் செய்தார். ஒருமுறை அவர் சன்னியாதி ரிசர்வ் பகுதியில் 3 மாதங்கள் முகாமிட்டார். இது இறுதியில் சன்னியாதி மிஷனின் தொடக்கத்திற்கு வழிவகுத்தது. தனது மிஷனரி வாழ்க்கையின் பெரும் பகுதியை அவர் புல் கூரைகள் மற்றும் மின்சாரம் இல்லாத மண் வீடுகளில் கழித்தார். குளிப்பதற்கு 18 மைல்களும் குடிநீருக்காக 100 மைல்களும் நடந்து சென்றார். இத்தகைய கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவர் ஆப்பிரிக்காவில் 40 ஆண்டுகள் தங்கி கடவுளின் அன்பை பறைசாற்றினார். இந்த நேரத்தில் அவர் 26 தேவாலயங்களை கட்டினார். 126க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஜிம்பாப்வேவில் தெற்கு பேப்டிஸ்ட் மாநாட்டின் பணிகளை டாட்சன் முன்னோடியாக கொண்டிருந்தார். அதன் விளைவாக ஜிம்பாப்வேவின் பேப்டிஸ்ட் மாநாடு உருவாக்கப்பட்டது. அவரது முயற்சியால் சன்னியாதி பேப்டிஸ்ட் மருத்துவமனை கட்டப்பட்டது. அதேபோல் கொக்வேயில் பல மருத்துவமனைகளும் கட்டப்பட்டன. பேப்டிஸ்ட் மாநாட்டு மையத்தில்
அவர் மற்றும் அவரது உதவியாளர் ஜே நியாதியின் பெயரிடப்பட்ட ஒரு மண்டபம் தி டட்சன் நியாதி ஹால் என்று அங்கு உள்ளது. 1982 வரை கடவுளின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்து தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தார். இப்படி தனது 3 திருமண வாழ்க்கை துணையையும் இழந்த பிறகும் தேவனுக்கென்று தனிமையாய், தேவனுக்காக வைராகியமாய் ஊழியத்தை தொடர்ந்தார். இப்படியாய் வைராகியமாய் ஊழியம் செய்த அவர் 30/9/1982 தேவன் பாதம் சென்றடைந்தார். கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்முடைய பின்னடைவுகளை வெற்றிகரமாக திருப்பு முனைகளாக மாற்றுகிறோமா? நம்மை நிதானித்து பார்ப்போம். கர்த்தாவே, உமது வாக்குத்தத்தங்களின் மீது சாய்ந்து கொண்டு ஒவ்வொரு பின்னடைவையும் தாண்டி உயர எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.